ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி பீட்ரூட் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1.5 கப் அளவு சர்க்கரை, அதே கப்பில் 1 கப் ரவை அளந்த கப்பில் 1 கப் வந்து காய வச்ச பால் எடுத்திருக்கேன். அதே போல் அதே அளவு பீட்ரூட் ஜூஸ் 1 கப் எடுத்திருக்கேன். நெய் ஒரு 2 டீஸ்பூன், முந்திரி திராட்சை ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணலில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி திராட்சை வறுத்தலாம். முந்திரி ஃபர்ஸ்ட் பொன்னிறமாகட்டும். முந்திரி பொன்னிறமாயிடுச்சு. அடுத்ததான் திராட்சை. முந்திரி திராட்சை 2 வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை வேறு கப்பில் மாற்றிடுங்க. பேனில் ரவை போட்டு வறுத்துருங்க. ரவை லைட்டாக பொன்னிறமாகட்டும். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். ரவையும் வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அடுத்ததாக வாணலில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் ஊற்றிடலாம். 1 கப் பால், 1 கப் பீட்ரூட் ஜூஸ், அதே கப்பில் 1 கப் தண்ணி. இப்போ மொத்தம் 3 கப் ஊற்றிருக்கோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிக்க போகுது. கொதிக்கும் போதே நான் 3 ஏலக்காய் சொல்லலை, 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துறேன். ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இது நல்லா கொதி வந்த பிறகு ரவையை போட்டு கிளறிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க. ஒட்டுக்கா சேர்த்தா கட்டி ஆகிடும். கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க. அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சா ரவை வேகாமல் போயிடும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. ரவை வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிளறும் போது ஒரே இடத்துல நல்லா சுருண்டு வந்துடும். அடுத்ததாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டோடனே கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி பிடிக்கும். கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க. சர்க்கரை கரையுது. கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க கைவிடாமல். இன்னும் கூட 1 ஸ்பூன் நெய் விட்டுருங்க. பீட்ரூட் ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதில் சேர்த்துருங்க. இதனால் கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள், கேசரி எங்கேயுமே ஒட்டலை. முந்திரி திராட்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேறு பவுலில் மாற்றிடுங்க. நல்லா டேஸ்டான பீட்ரூட் ரவா கேசரி ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்கள் இதே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.